ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட் ஃபுட் ட்ராவலர். நான் உங்கள் விவேகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெயை நல்லா ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா 3 இல்லை 4 கூட போட்டுக்கோங்க, வெட்டி போடுங்க. அப்புறம் ஒரு ஆனியனை நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மீட் மசாலா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கிறது. அண்ட் ஜீரகத்தூள். இது ஈரல் கிரேவிக்கு ஜீரகத்தூள் நல்லா போடணும். அப்போ தான் அந்த ஈரலோட ஸ்மெல் அவ்வளோவா இருக்காது. சில பேர்த்துக்கு அந்த ஈரல் ஸ்மெல் பிடிக்காது. இந்த ஜீரகத்தூள் அதிகமாக போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் இருக்காது. அப்புறம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கழுவி வச்ச ஈரலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த டொமேட்டோ சில்லி பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இது இங்கே ஃப்ளேவர்ஸ் அதிகமாக இருக்கும். இன்னொன்று காரம், இங்கே உள்ள பச்சை மிளகா காரம் இருக்காது. ஸோ அதனால் ஆட் பண்ணுறேன். தென் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட டொமேட்டோ சில்லி பேஸ்ட் இல்லைன்னா ஓகே, மிளகா பொடியே எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா மூடி வைக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே ஆட் பண்ணிடுங்க. 4 விசில் விட்டாச்சு ஈரலுக்கு. இப்போ பாருங்கள், ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஈரல் கிரேவி நீங்கள் சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு, ஏன் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈரல் அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பாப்பாக்கெலாம் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கிரேவியாக வச்சு வெறுமனை கொடுத்தா சாப்பிடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கிரேவியாக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது. பாப்பாக்கு, பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. தென் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் வெள்ளைப்பூடை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க கார்னிஷிங்க்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி, புதினாவும் இருந்தால் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த வெள்ளைப்பூடும் கொத்தமல்லி, புதினா நம்ம அதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னே குட்டி சூடாக போட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல் ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு ஸ்மெல் கொடுக்கும். சாப்பிட்ணுன்னு இன்னும் தூண்டும் நம்மளை. ஸோ அது மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் ஐ எம் ஷைனிங் ஆஃப். திஸ் இஸ் ஆதர்ஷினி விவேகா. பாய்.